வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வில்லியனூர் அருகே போலீசாரை தாக்கியது தொடர்பாக பொதுமக்களிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள வயநாடு மக்களுக்கு AITUC தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுச்சேரியிலிருந்து லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளில் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமுல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றார். புதுச்சேரியில் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து நேரில் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக ஸ்ரீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த IPS அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்தது. இதனையடுத்து நேற்று புதுச்சேரி வந்த அவர் இன்று புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனிடையே புதிய டிஜிபி ஷாலினி சிங்கை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வில்லியனூர் அருகே போலீசாரை தாக்கியது தொடர்பாக பொதுமக்களிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வில்லியனூர் அருகே குற்றவாளியை பிடிக்க சென்ற போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வசந்த் சரமாரியாக தாக்கப்பட்டார். காயமடைந்த அவரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசாரை மருத்துவமனையில் சேர்த்த அப்பகுதியை சேர்ந்த சில குடும்பத்தினருக்கு குற்றவாளிகள் மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து அப்பகுதியினர் போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தாக்கப்பட்ட இடத்தில் குடியிருக்கும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் மிரட்டல் ஏதாவது வந்தால் போலீசார் மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என அப்பகுதியினர் போலீஸ் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துவிட்டு சென்றனர். நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள வயநாடு மக்களுக்கு AITUC தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுச்சேரியிலிருந்து லாரி மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் AITUC மாநில குழு சார்பில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட், சாலையோர கடைகளிலும் நிதி மற்றும் பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது. இதன்படி அரிசி, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, பூண்டு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, சோப்பு, பிரஷ், பல்பொடி, ரவை, கோதுமை, மளிகை பொருட்கள், துணி வகைகள் என 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் இன்று புதுச்சேரியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட லாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி AITUC தொழிற்சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் சொத்து தகராறு காரணமாக சொந்த மகனே கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தும். சொத்து தகராறில் மூத்த குடிமகனுக்கு அவரது இளைய மகன் கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, இவரது மனைவி கமலா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இளைய மகன் வினோத் சங்கரும் அவரது மனைவி ஆனந்தியும் கிருஷ்ணமூர்த்தி வசிக்கும் வீட்டிலேயே வசித்து வருகின்றனர். கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்திக்கும் வினோத் சங்கருக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டு இது தொடர்பாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் அவரது மனைவியும் புகார் அளித்ததன் அடிப்படையில் சொத்து பிரச்சனை என்பதால் கோர்ட்டில் முறையிடுமாறு வில்லியனூர் போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கிறது. இந்த புகாரை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினரும் வினோத் சங்கரும் தம்பதியினரும் தனித்தனியே வசித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீரென்று கிருஷ்ணமூர்த்தி வசித்து வரும் தில்லை நகர் வீட்டிற்கு வந்த வினோத் சங்கரும் அவரது மனைவியுமான ஆனந்தி ஆகிய இருவரும் வீட்டிற்குள் புகுந்து அங்கே பூட்டு போட்டுப்பட்டிருந்த இரும்பு கதவை மரம் வெட்டும் கட்டிங் மிஷின்களால் அறுத்து கொண்டிருந்தனர். இந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருந்து வெளியே வந்த கிருஷ்ணமூர்த்தி இதனை தட்டி கேட்ட பொழுது தகாத வார்த்தையை திட்டியும் மரம் வெட்டும் கட்டிங் மிஷினை காட்டி கொலை செய்து விடுவதாக வினோத் சங்கர் மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் பகுதியில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி செய்யும் இடங்கள் கடல் போல் காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகி உள்ளது. மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் உப்பளங்கள் உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென கனமழை பெய்தது. இந்த கனமழையால் உப்பளங்கள் முற்றிலும் மழை நீரில் மூழ்கி தற்பொழுது கடல் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஜனவரி மாதம்தான் துவங்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கனமழை உப்பு உற்பத்தி தடைப்பட்டதால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்க வேண்டிய பரோல்களை வழங்க உரிய உத்தரவிட வேண்டும். பரோல் மறுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மகளிர் அணி சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்த பாமக மகளிர் அணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை அளித்தார். அதில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகிறார்கள். ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார். அவரை காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தார். யாரோ ஒரு ரவுடி பரோலில் சென்று ஓடியதற்காக சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசர கால பரோல் விடுப்பை இதை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது. தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து பரோல் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்புவேன், இல்லை என்றால் இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என கூறி மறுத்து வருகின்றனர். எனவே அவர்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என, இல்லையென்றால் தமிழக மக்களிடம் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தரம் தாழ்ந்து பேசி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அன்பரசனின் திருவுருவ படத்தை கிழித்து எறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அநாகரிகமாக விமர்சித்த திமுக அமைச்சர் அன்பரசனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். அநாகரிகமாக பேசிய அன்பரசனை அமைச்சர் பதவியிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நீக்க முடியவில்லை என்றால் அமைச்சரின் அருவருத்தக்க பேச்சுக்கு பொறுப்பேற்று பொதுமக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பு கூட அமைச்சர்லேருந்து இவர் வந்து நீக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. அப்படிப்பட்ட நபர் வேண்டுமென்று எங்களது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் ஒரு பெண்ணாக இருந்து அவர் வாழும் காலத்திலும் சரி வாழ்ந்து மறையும் வரை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுக்கும் ஒரு தாயாக விளங்கிய
எங்களது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ததையும் அதற்கு அங்கு கூடியிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கைகொட்டி ஏளனமாக சிரித்ததையும் அனைத்து பத்திரிகைகளிலும் வீடியோவிலும் நாங்கள் கண்ட பிறகு எங்களது ரத்தம் எல்லாம் குதித்தது. இவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய நபரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டுமானால் ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அரசியலில் களம் இறங்கியுள்ள விஜய் பற்றி பேச வேண்டுமானால் இவர்களுக்கு உண்மையில் ஆண்மை இருந்தால் விஜய் பற்றி அவங்க பேசணும். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் செல்வம் வரவேற்று வழியனுப்பினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழு சார்பில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரையில் 604 கிலோமீட்டர் தொலைவிற்கு மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர்கள் 15 நபர்கள் கடலில் நீந்தி செல்லும் நீச்சல் சாகச பயணம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இந்த நீச்சல் பயணத்தை அவர்கள் தொடங்கினர். மருத்துவ குழு, பாதுகாப்பு குழு அடங்கிய கப்பல் படகுகளுடன் கடலில் நீந்தி வந்த நீச்சல் வீரர்கள் நேற்று மாலை புதுச்சேரி தலைமைச் செயலகம் முன்னுள்ள கடற்கரை பகுதிக்கு வந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகனார் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர்களை வரவேற்று வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பார்வையாளர் ரோகநாதன், வேவ் ரைடர்ஸ் குழு தலைமை பயிற்சியாளர் சதீஷ்குமார் மற்றும் தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம்முடைய இந்த இளம் சகோதரர்களை இப்படிப்பட்ட உலக சாதனையாளர்கள் மாற்றிக் கொண்டிருக்கூடிய காரைக்கால் HR ஜான்சன் தொழிலாளர் சங்கத்தின் வெள்ளி விழா INTUC புதுச்சேரி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையான கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வரும் HR ஜான்சன் INTUC தொழிலாளர் நலச்சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கௌரவ தலைவர் கணேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிகள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன், தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார், செயலாளர் பாலமுருகன், இணை செயலர் சிவகுமார், மேலும் புதுவையில் இருந்து வந்த INTUC மாநில நிர்வாகிகள், இணைப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் காரை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவத்தை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாட வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கிரகம் வருதல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான நேற்று அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனர். பின்பு இசை கச்சேரி நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் நகர பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வில்லியனூர் அருகே போலீசாரை தாக்கியது தொடர்பாக பொதுமக்களிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். நிலச்சரிவு, பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள, வயநாடு மக்களுக்கு AITUC தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுச்சேரியிலிருந்து லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.